18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாரும் பொங்கலை உற்சாகமா கொண்டாடிட்டு இருப்பீங்க. அதே உற்சாகத்தோட ஏகப்பட்ட விஷயத்தை நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? அவனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேட்ல சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. வாடிவாசல் வந்து எப்பதான் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி களத்தில் இருந்த காளையர்கள் அப்படியே லாபகமா திமிழ பிடிச்சி அடக்கி பிரம்மாண்டமா மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் அதிக காளையை பிடிச்ச பார்த்திபன் முதல் பரிசு வென்றிருக்கிறார். ஒரு பக்கம் காளையர்கள் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, இன்னொரு பக்கம் என்னப்பா நான்லாம் எத்தனை ஜல்லிக்கட்டை பார்த்துருப்பேன், வழியை விடாங்கிட்டு அப்படின்னு சும்மா மிரட்டி இருக்கு சில காளைகள். அதில் சிறந்த காளைகளுக்கெல்லாம் பரிசுலாம் கொடுத்துருக்குறாங்க. ஒட்டு மொத்தத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு சும்மா தெறிக்க விட்டுருக்குறாங்க. போட்டினா இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி போட்டிக்கு எத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா பிடிச்சிருக்கீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியை காஞ்சிபுரத்தில் வாலிபர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நடத்திருக்கிறாங்க. அப்படி என்னப்பா போட்டி அப்படின்னா, மனைவி அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறது. என்ன சான்ஸ்! வடகலை தென்கலை பிரச்சனை மறுபடியும் உசுரப்பம் எடுத்து யார் யாரு அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டாங்க. இதுல இன்னைக்கு பார்க்க கைகலப்பா இருக்க விட்டுருந்தா அந்த அளவுக்கு பிரச்சனை. படூர்ல வெயிட் தூக்குற போட்டி வச்சிருக்காங்க. பாத்துங்க, 75 கிலோ வெயிட் இருக்கிற மூட்டையை அசால்ட்டா தூக்கி சாதிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வேலூர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, எருது விடும் விழாவை நடத்திருக்காங்க. பயங்கரமா பண்ணிருக்காங்கன்னா பாத்துங்க. அவரு ஆளுநர் வேலை பார்க்கறதுக்குலாம் வரலைங்க, சும்மா இங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு அரசியல் பண்றதுக்கு இதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அதை தான் அவருக்கு ப்ராஜெக்ட், அதுதான் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதுபடி தான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு. மற்றபடி ஆளுநர் வேலை அவர் எங்கெங்க பார்க்குறாரு அப்படின்னு யார் சொன்னது? அண்ணன் ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அப்படி ஆன்மீகத்தை நாங்கள் எதிர்த்தா தானே அவருக்கு பதில் சொல்லணும். அவர் அதை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு பார்க்குறோம். நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். தொடர்ச்சியா தமிழகத்துல ஆளுநர்கள் தலையீடு பாக்குறீங்களா? அதை நீங்க தான் முடிவு சொல்லணும். பிறந்தோர் செய்வது அயோக்கியதானன்றது நீங்களே புரியுதில்லை. நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நீங்க தான். காரணம், அவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண வந்திருக்கிறார், அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் இப்போ பர்மனன்ட் ஆகல. பர்மனன்ட் ஆகிறதுக்காக அதுபடி நாங்கள் கவலைப்படல.
அவர் பண்ற ஒன்னொன்னும் தடை கற்களை நாங்கள் படிக்கட்டுகளாக வைத்து வெற்றி பெறுவோம். ஒரு பக்கம் அண்ணன் இப்படி சொல்ல, இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னத்தை வேணா பண்ணட்டுங்க, பெயிண்ட் அடிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், நாங்கெல்லாம் சிலையை வச்சவங்க, சிலையை வச்சு 25 வருஷம் கழிச்சு கண்ணாடி பாலம் வேற போட்டிருக்கிறோம், அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம என்னத்தையாச்சும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி எதையோ தூக்கி தூக்கி கையிலே பார்த்தார்கள். எதுவும் அவர் நினைத்தபடி அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. கடைசியாக வாழும் வள்ளுவராக இருக்கின்ற எங்களது மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு உலகமே விசித்திரமாக உற்று நோக்கி இருக்கின்ற வானுயர வள்ளுவர் சிலை அமைத்து பெருமை சேர்த்தார். அந்த வள்ளுவருக்கு வெள்ளி விழாவை கொண்டாடினார். அந்த வள்ளுவருக்கும் விவேகானந்தருக்கும் கண்ணாடி பாலத்தை அமைத்து வெள்ளி விழா நாயகன் என்று போற்றப்படுகின்ற அளவுகளில் எங்கள் முதலமைச்சர் அவர் திருவள்ளுவரை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் அவர்களும் இப்பொழுது திருவள்ளுவரை வாழ்த்த புறப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சாயம் பூச முற்பட்டாலும் ஐயன் திருவள்ளுவர் முழுக்க முழுக்க அவருடைய புகழை, அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தூக்கி பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னாலும் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஒரு பக்கம் தமிழ்நாட்டு அரசியல் கணம் இப்படி பரபரத்துட்டு இருக்க, புதுச்சேரியிலிருந்து ஒரு கேள்வி ரைஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து? புதுச்சேரி அதிமுக இருந்து. என்ன சொல்றாருன்னா, அண்ணன் இந்த திமுக இருக்குல்ல, ஏதாச்சும் இப்படி பண்ணி தகுதத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாருங்க, அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல அவர் திமுக காரர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை காப்பாத்துறது எப்படி, இதை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்ற முயற்சி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்னெடுத்திருக்க. அப்படி தமிழகத்துல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார பிரச்சனையில தவறு செய்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்பது நன்கு தெரிந்தோம். அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய புதல்வராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சருடனும் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடனும் நேரடியான தொடர்புலையும் சுகாதாரத்துறை அமைச்சருடைய வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்ற அளவுலையும் தொடர்பு உள்ள அந்த நபரை காப்பாற்றுகின்ற விதத்தில் தமிழகத்தில் விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய செயல்பாடு இருக்குது. அந்த பிரச்சனையை திட்டமிட்டு திசை திருப்புவதற்காக பல்வேறு ஜோடனையான பிரச்சனைகளை அந்த தமிழக அரசு ஏற்படுத்தி வருகிறது. நாட்டில் மக்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை இந்த செல்போன். இதனை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போகிறது, அதுக்கப்புறம் அங்கே உட்கார்றது, இங்கே உட்கார்றது, செல்ஃபி எடுக்கிறது, ஆபத்தை உணராமல் என்னத்தையாச்சும் பண்ணுறது, இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தகவல்களையும் நல்ல ஒரு பரிமாணத்துக்கும் செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு செல்ஃபோன் பயன்படுத்தாமல் அந்த குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களோட கண்ணு, அவங்க பிரைன் எல்லாமே எஃபெக்ட் ஆகுது. அவங்களோட இது எல்லாமே என்ன டிவியும் செல்லும் பார்த்துன்னு இருந்தா 40 வயசுலாம் கண்ணு போயிடும். இதெல்லாம் பார்த்தா படிப்பு தான் போயிடும். அதுங்களுக்கு புத்தியே அப்படியே மென்டலா ஆயிடும். அந்த டச் ஃபோன் வந்ததுனால பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கேமு மற்றபடி இதுக்கு ஒரு அடிக்ட் ஆகுதுங்க. வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே செல்போனை பார்த்துக்கிட்டே சாலையை கிடக்குறாங்க. இதனால நிறைய விபத்துகள் ஏற்படுது. கோவம் தான் ஒரு ரோட கூட பார்த்து கிராஸ் பண்ண மாட்டேறாங்களே, ஃபோன்லேயே பேசிட்டு போறாங்களே அப்படின்னு. ஆன்லைன்ற பேர்ல செல்போனை முழு நேரமும் பிள்ளைங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு போச்சு. அந்த கட்டாயம் பேர்ல பல்வேறு உபாதைகள்லாம் உடம்புக்கு நிற்குது. நிறைய பேருக்கு ஃபோன் தான் கம்பெனி, அதனால தனியா இருக்கிற யாரும் இல்லாதப்போ அவங்களுக்கு ஃபோன் தான் கம்பெனியாக இருக்குன்னா அதையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனுங்கிறது நமக்கு அத்தியாவசிய தேவைக்கு தான், அனாவசிய தேவை கிடையாது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியல. அதனால ரொம்ப வருத்தமாகவும் இருக்குங்க. அது டோட்டலாவே தவறு நடக்கிறது செல்போன் நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. அதை ஏத்துக்கிறவங்கள பொறுத்து இருக்கு. அம்மாப்பா ஃபோன் ஒன்று இல்லைன்னா அவங்க சொன்ன அட்வைஸை நான் அப்படியே அவங்க கிட்ட சொல்லுவேன். எனி டைம் அதே பார்த்துட்டு இருக்கிற போது கோபமா இருக்கும். செல்ஃபோன் பயன்பாட்டை தேவையான அளவுக்கு வச்சுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தணும். இல்லைன்னாக்கா இது மனித உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. தேவைக்கு மட்டும் நம்ம செல்போனை பயன்படுத்தி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. எத்தனை முறை போயிட்டு வந்தாலும் திரும்ப 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 போயிட்டு வரணும்னு தோன்றக்கூடிய இடம் மலைகளின் இளவரசி கொடைக்கானல். ஆனால் அப்படி போகிறப்ப கொஞ்சம் உஷாராருங்க. காட்டெருமையினுடைய பிரச்சனை சமீப காலமாக அங்கே அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி தான் பாருங்க, ஒரு குடும்ப காட்டெருமை கிட்ட சிக்கிக்கிச்சு, அவங்களை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றத பாருங்க.
இந்த திருநெல்வேலியில் இப்படி தான் பார்த்துங்க, வட மாநிலத்தும் ஒருத்தர் ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டே அப்படியே வந்திருக்கிறார். சரி ஓகே, ஒரு கல்லா கட்டுவா, இந்த பக்கம் குழந்தைங்களாம் ஏற்றிட்டு ஒரு சவாரியை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு சவாரியை போட்டிருக்கிறார். இதில் என்னென்னா அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் குழந்தைங்கள ஒட்டகம் கீழே தள்ளிடுச்சு. அதில் கொஞ்சம் பேர் காயம் ஏற்பட்டுருக்கு. இதை முறையாக கண்காணித்து காவல்துறை தடுக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. ஒரு பக்கம் காட்டெருமை, இன்னொரு பக்கம் ஒட்டகம், அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் யானைன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க, உணவு தேடி ஊருக்குள்ளே வந்த யானை என்ன பண்ணுறதுன்னா கேட்டை பிடிச்சி ஆட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் காட்சிகள்லாம் பதிவாயிருக்கு. வனத்துறை தயவு செஞ்சு காட்டு பகுதிக்கு யானைகளை விரட்டணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை முன்னிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வனவிலங்குகள் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் ரோட்ல நடந்து போறதுக்கே உசாரா இருக்கணும் போல் இருக்கு. இங்க நடைபாதை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு இந்த போர்டு வைக்கிறது, கடை வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணிடுறாங்க. மக்கள் வேற வழி இல்லாம ரோட்ல நடந்து போற ஒரு சூழல். இப்படிதான் நவி மும்பையில் ஒருத்தங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி வந்த கார் வேகமா மோதிருச்சு, பயங்கரமான விபத்து. தயவு செஞ்சு ரோட்ல போறவங்க கொஞ்சம் சூதானமா பத்திரமா போங்க. அப்புறம் மக்களே, மாட்டு பொங்கல்லாம் பயங்கரமாக கொண்டாடி இருப்பீங்க, தர்பாரும் பயங்கரமாக ஜாலியாக பார்த்துருப்பீங்க. ஆனால் கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.